ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நரசிம்மா மதன்ராஜ். ஓகே, போன தடவை நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அஸ்வத்தாமன் பற்றி பார்க்கும்போது யுயுட்சுன்னு ஒரு கேரக்டர் இருக்குது, இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ யார் இந்த யுயுட்சு? இவரை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ இந்த டாப்பிக்கு நான் வச்சுருக்கிற டைட்டில் என்ன தெரியுமா? மகாபாரதா யுயுட்சு. ஸோ நம்மளுடைய கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, பாண்டவர்களையும் யுதிஷ்டரும் கூட்டிகிட்டு வர்றாரு. ஏன் கூட்டிகிட்டு வரனாக்கா, துரியோதனுடைய கூடாரத்தில் தங்கிறதுக்காக கூட்டிகிட்டு வர்றாரு. கூட்டிகிட்டு வரும்போது இங்கே ஒரு முக்கியமான சம்பவம் நடக்குது. எப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அர்ஜுனுடைய ரதத்துலேருந்து கிருஷ்ணர் தான் முதல்ல இறங்குவாராம். ஆனால் இந்த தடவை கிருஷ்ணன் என்ன பண்ணாராக்கா, அர்ஜுனை முதல்ல இறங்க சொன்னாராம். அப்போ அர்ஜுன் வந்து கேட்குறாரு, கிருஷ்ணன் எப்போதுமே நீங்கள் தான் முதல்ல இறங்குவீங்க, இந்த தடவை என்ன முதல்ல இறங்க சொல்கிறீங்களே அப்படின்ட்டு. சரி மாதவா, நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படியே சரின்ட்டு அர்ஜுனா என்ன பண்ணுறாரு, முதல்ல வந்து அர்ஜுன் வந்து தேரை விட்டு கீழே இறங்குறாரு. இறங்கின பிறகு ரெண்டாவது தடவையாக கிருஷ்ணர் வந்து தேரை விட்டு கீழே இறங்குறாரு. இறங்கின பிறகு அர்ஜுனனுடைய கொடியில் ஹனுமான் என்ன பண்ணிடுறாரு, அந்த கொடியிலேருந்து வெளியே வந்து பறந்து மறைஞ்சிடுறாரு. கிருஷ்ணரும் ஹனுமானும் அந்த தேர்லேருந்து வெளியான பிறகு அந்த தேர் வந்து வெட்டிச்சு சுக்குரெல்லாம் ஒட்டச்சு செதறுதான். இதை பார்த்தோன்னே பாண்டவர்கள் வந்து அப்படியே துடிச்சு வெளுவெளுத்து போயிடுறாங்க. இந்த டைம் எப்போ நடந்தது தெரியுமா? பீமனுக்கும் துரியோதனனுக்கும் சண்டை முடிஞ்ச பிறகு. அப்போனாக்கா தர்மன் வந்து தேய்ச்சி பாண்டவர்களும் தேய்ச்சிட்டாங்க, கௌரவர்களும் தோத்துட்டாங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து பாண்டவர்கள் வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க, அர்ஜுன் ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. அப்போ கிருஷ்ணன் சொல்கிறாராம், உன்னுடைய தேரில் வந்து பயங்கரமான ஆயுதங்கள் வந்து தாக்கப்பட்டிருந்தது, அது எப்பயோ வெடிச்சிருக்கும். காரணம், நீ பீஷ்மர், துரோணர், கர்ணர்னு இப்படி ஏகப்பட்ட வீரன்ட்ட நீ சண்டை போட்ட. அவங்க உனக்கு நோக்கி பிரயோகிச்ச ஆயுதங்களாக வந்து உன்னுடைய தேரை போய் ஒட்டிகிட்டு இருந்தது. அது நான் இருந்ததுனால தான் அது வந்து வெடிக்கலை. நான் உன் தேரில் இல்லாமல் இருந்தாக்கா அர்ஜுனா நீ எப்பயோ இறந்துருப்ப அப்படின்ட்டு. அப்போனா கிருஷ்ணர் தான் அர்ஜுனனை ஏகப்பட்ட கண்டத்துலேருந்து காப்பாற்றி கொண்டு வந்தார். ஸோ இந்த கடைசி கண்டத்தில் கூட அர்ஜுனனை காப்பாற்றினது யார்? நம்ம கிருஷ்ணர். இப்போ பாண்டவர்கள் நேசுகிறாங்க, துரியோதனன் உட்காந்துருந்த கூடாரத்துக்கு போகிறாங்க. அந்த கூடாரத்துக்கு பார்த்தோன்னே அங்கே நிறைய சிம்மாசனம் இருக்குது, அந்த சிம்மாசனத்தில் யாருமே இல்லை. இதை பார்க்கும்போது பாண்டவர்கள் ரொம்பவும் வேதனைப்படுறாங்க. பாண்டவர்களான அர்ஜுனனும் யுதிஷ்டரனும் பார்க்கும்போது அவங்களுடைய குரு துரோணர், பீஷ்மர், இவங்க எல்லாரோட முகமும் அவங்களுக்கு வந்து அப்படியே ஓட்டர் ரெக்கார்ட் மாதிரி வந்துட்டு போகுது. இதை பார்த்து வேதனைப்படுறாங்க. இந்த கூடாரத்துலேருந்து ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவர் தான் யாரா? நம்ம யுயுட்சு. எப்படி உட்காந்துருக்காரு? கையை தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. அப்போ யுதிஷ்டர் வந்து கேட்குறாரு, டேய் தம்பி என்னடா அப்படின்னு. அப்போ யுயுட்சு பார்க்குறாரு, ஓ அண்ணன் வந்துட்டியா, வாண்ணே வா வந்து உட்காரு அப்படின்ட்டு யுயுட்சு வந்து வரவேற்கிறார். யாரை? யுதிஷ்டர் வந்து வரவேற்கிறார். ஓகே, இந்த யுயுட்சுவை பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறேன். இது நம்ம திருதராஷ்டிரனோட இளமை காலத்தில் இருந்த சம்பவம். இந்த டைமில் வந்து காந்தாயி வந்து மாசமாக இருக்காங்க. காந்தா எப்படி மாசமாக இருந்தாங்க தெரியுமா? 2 வருஷமாக மாசமாக இருந்தாங்களாம். இந்த 2 வருஷமாக மாசமாக இருக்கிற அந்த டைமில் குந்தி தேவி வந்து மகளாக பிறந்துடுறாங்க. இதை பார்த்தோன்னே காந்தாயி வந்து என்னடா இது 2 வருஷமாக நம்ம முழுகாமல் இருக்குமே சொல்லி அவங்க வயிற்று வந்து குத்திடுறாங்க. இதன் மூலம் தான் வந்து துரியோதனும் கௌரவனும் பிறந்தாங்க. துரியோதனும் கௌரவரும் எப்படி பிறந்தாங்க உங்களுக்கு தெரியணுனாக்கா, என்னுடைய சேனலில் கர்ணா அண்ட் சீக்ரெட்ஸ்னு ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் பாருங்களேன். அந்த வீடியோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா கௌரவர்களும் துரியோதனும் எப்படி பிறந்தாங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அப்போது காந்தாரி வந்து 2 வருஷமாக மாசமாக இருக்காங்க. இதை பார்த்தோன்னா திருதராஷ்டிரனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. இந்த நேரத்தில் நம்ம திருதராஷ்டிரன் என்ன பண்ணுறாருனாக்கா, அவரோட வேலைக்காரியோட வந்து கொஞ்ச நேரம் கொஞ்சி பேசக்கூடாதா, அந்த நேரம் அந்தி நேரம் அன்பு தூரல் போடாதா அப்படின்னு திருதராஷ்டிரன் வந்து டூவைட் பண்ணியிருப்பார் அவரோட வேலைக்காரியோட. அந்த டூவைட் பண்ணால் என்ன நடந்துச்சு, அங்கே திருதராஷ்டிரனுக்கும் அவருடைய வேலைக்காரிக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறான். அவர் தான் யாருன்னு கேட்டிங்கனாக்கா, நம்மளுடைய யுயுட்சு. ஸோ யுயுட்சு வந்து கௌரவர்கள் கூட சேர்ந்தவர் தான். ஆனால் யுயுட்சு வந்து ரொம்ப நல்லவர். இந்த குருஷேஸ்வர யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி அர்ஜுனன் வந்து சொல்கிறாரு. அர்ஜுனன் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கனாக்கா, கௌரவ நோக்கி சொல்கிறாரு. கௌரவ நோக்கி வந்து பேசுறதுக்கு முன்னாடி அர்ஜுன் என்ன பண்ணுறாருனாக்கா, முதல்ல அம்பு எடுக்கிறாரு, அந்த அம்பை விடுறாரு. அந்த அம்பு முதல்ல போய் பீஷ்மனுடைய பாதத்தில் படுது.
அப்போ 2வது அம்பு எடுக்கிறாரு, விடுறாரு. அந்த 2வது அம்பு போயிட்டு துரோணாச்சாரியர் காலில் விழுது. எடுக்கிறாரு, அம்பை விடுறாரு. அந்த அம்பு நேராக போயிட்டு கிருப்பாவுடைய காலில் படுது. காலில் குத்தலை, அவங்க கால் ஓரத்தில் மண்ணில் போய் படுது. இது வந்து அந்த காலத்தினுடைய வழக்கம், அம்பால பெரியவங்களுடைய காலை தொட்டு நமஸ்காரம் பண்ணுறது அப்படின்ட்டு. அப்போ இந்த இடத்துல பீஷ்மரும் துரோணரும் கிருப்பரும் இந்த 3 மிகப்பெரிய குரு சாம்ராஜ்யத்தில் உள்ளவங்க வந்து நம்ம அர்ஜுனனையும் தர்மனும் ஆசீர்வதிக்கிறாங்களாம். நீங்கள் எவ்வளோ பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் ரொம்ப பண்பாக இருக்கீங்க, வெற்றி உங்களுடைய ஆகட்டும் வந்து இந்த 3 பேரும் ஆசீர்வதிக்கிறாங்க. ஸோ ஆசீர்வாதம் வாங்கின பிறகு அர்ஜுனன் வந்து சொல்கிறாரு, நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம், இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, கடவுள் எங்கள் பக்கம் இருக்காரு. இப்போது கௌரவர்கள் படையிலேருந்து யார் வேணாலும் இங்கே வரலாம், உங்களை நான் ஏற்றுக்கிறேன், உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வராமல் உங்களை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்ட்டு. யார் வேணாலும் வரலாம், துரியோதனன் வரலாம், கர்ணன் வரலாம், அந்த பக்கம் இருக்கிற கௌரவர்கள் பக்கம் படம் இருக்கிற யார் வேணாலும் இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கலான்னு அர்ஜுனன் சொல்கிறாரு. அப்போ யுயுட்சு ஒருத்தர் மட்டும்தான் கௌரவர்கள் பக்கம் இருந்து பாண்டவர்கள் பக்கம் வந்து சேர்றாரு. அப்போ இந்த யுயுட்சு வந்து பாண்டவர்கள் பக்கம் சேர்ந்த உடனே அந்த அர்ஜுனன் வந்து யுயுட்சுவை பார்த்து சொல்கிறாரு, தம்பி நீ வந்து இங்கே சேர்ந்துட்ட, என்னைக்கு என்னோட அண்ணன் பக்கத்தை வந்து நீ சேர்ந்தியோ இன்னது நீ வந்து பாண்டவர்களுடைய ஆள், உனக்கு இந்த யுத்தத்தில் எந்த ஒரு பாதிப்பும் நடக்காமல் உன்னை கடைசி வரைக்கும் காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை, நீ கவலையப்படாதான்னு சொல்லிட்டு குருஷேஸ்வர யுத்தம் நடக்கும் போது கௌரவர்கள் யுயுட்சுவை அட்டாக் பண்ணாங்க, பயங்கரமாக அட்டாக் பண்ணாங்க. ஆனால் அர்ஜுனனும் பாண்டவர்களும் யுயுட்சுக்கு துணையாக பாதுகாப்பாக இருந்தாங்க. அர்ஜுனன், பீமன், கர்ணன், பீஷ்மர் அளவுக்குலாம் யுயுட்சு கிடையாது. யுயுட்சு வந்து ஒரு சாதாரண ஒரு கௌரவர்கிட்ட இருக்கிற பவர் தான் அவர்கிட்ட இருந்தது. ஆனால் அவரை வந்து அர்ஜுனன் வந்து காப்பாற்றினார். இந்த யுயுட்சு தான் பொழைச்சி கடைசியாக வந்து துரியோதனுடைய கூட வந்து உட்காந்துருப்பார். அப்போ யுதிஷ்டன் வந்து சொல்கிறார் யுயுட்சுகிட்ட, யுயுட்சு எனக்கு புரிஞ்சது, நடந்ததெல்லாம் தெரிஞ்சது, நீ என்ன பண்ணு, நீ போய் அம்மா அப்பாவை பாரு, அம்மா அப்பாட்ட பார்த்து பேசு. காரணம் கௌரவர்கள் பக்கம் இருக்கிற ஒரே ஒரு மகன் நீ மட்டும்தான் திருதராஷ்டிரருக்கு இருக்கிற ஒரே ஆதரவு, போடா போய் அம்மா அப்பாவை பார்த்து பேசுகிறான்னு சொல்லிட்டு யுதிஷ்டர் வந்து அனுப்பி வைப்பார். அப்போ யுயுட்சு வந்து பயப்படுவார் போகிறதுக்கு. அப்போ யுயுட்சு வந்து பார்க்குறாரு, அண்ணனை பார்க்குறாரு, அண்ணன் நான் முன்னாடி போகிறேன், நீ பின்னாடி வந்துருவல்லன்னு. அப்போ தர்மன் சொல்கிறார், நான் கண்டிப்பாக வருவேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு யுயுட்சு வந்து தர்மன் அனுப்பி வைக்கிறாரு. காரணம் என்னக்கா, இந்த போர் முடிச்ச பிறகு இவங்களுக்குலாம் பெரிய மனசங்கட்டமாயிரும். என்னடா நம்மளால தான் இவ்வளோ பெரிய போர் நடந்து இத்தனை பேரை கொண்டுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க இல்லையா. இந்த மன வேதனை கூட வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ரணகாயத்தை வந்து அங்கே ஏற்படுத்தி வச்சுருக்குது. இந்த நேரத்தில் நம்ம கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணரை யுதிஷ்டர் வந்து அனுப்பி வைக்கிறாரு. அப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணுறாருனாக்கா, இங்கேருந்து தருக்கான்னு சொல்கிற அவருடைய தேரோட்டியை கூட்டிக்கிட்டு போய் திருதராஷ்டிரனை பார்க்குறாரு. திருதராஷ்டிரனை பார்த்து காந்தாரிகிட்டே பேசுகிறாரு. பேசும்போது அவர் சொல்கிறாரு, அம்மா காந்தாரி, திருதராஷ்டிரன் நீங்கள் வந்து கோவப்படக்கூடாது, நீங்கள் ஆத்திரப்படக்கூடாது, நாங்கள் எவ்வளோ விஷயங்களை துரியோதன்கிட்ட எடுத்து சொன்னோம், அவன் கேட்டானா, பீஷ்மர் சொல்லி, துரோணர் சொல்லி, நான் சொல்லி, இத்தனை பேர் சொல்லி அவன் கேட்கலையே, அதனால தான் இந்த மாதிரி நடந்தது. இந்த உலகத்தில் வந்தவங்க யாருமே நிரந்தரமாக இருக்க போகிறது கிடையாது, எல்லாருமே ஒரு காலத்தில் போய் தான் ஆகணும்னு கிருஷ்ணர் வந்து காந்தாரிக்கும் திருதராஷ்டிரருக்கும் ஆறுதல் சொல்கிறாங்க. சொல்லும் போது காந்தாரி இங்கே சொல்கிறாங்க, நல்ல வேளை கிருஷ்ணா, நீங்கள் வந்து எங்கள் மனசை சமாதானப்படுத்துறீங்க, அதனால் என் மனசை நான் சமாதானம் வச்சுக்கிறேன், நீங்கள் மட்டும் இங்கே வந்து சொல்லாமல் இருந்தீங்கனாக்கா நான் இந்நேரம் தர்மனையும் பாண்டவர்களையும் சபிச்சிருப்பேன்ட்டு காந்தாரி வந்து சொல்கிறாங்க. இதைத்தான் வந்து தர்மன் பார்த்து பயந்தார். காரணம், காந்தாரிக்கு நல்ல கண்ணு தெரியும், ஆனால் தன்னுடைய கணவருக்காக வேண்டி அவங்க 2 கண்ணையை வந்து அவங்க கட்டிக்குவாங்க. கட்டிக்கிட்ட உடனே பார்க்காம இருந்ததுனால அவங்க கண்ணுக்கும் அவங்களுக்கும் வந்து மிகப்பெரிய திவ்யமான சக்தி இருக்குது. அவங்க பார்வையிலையோ அவங்களுடைய வார்த்தையிலையோ விழுந்துட்டா அந்த அடி பயங்கரமாக இருக்கும்னு தர்மனுக்கு தெரியும். காரணம், காந்தாரியும் சரி திருதராஷ்டிரனும் சரி இவங்களுக்கு நிறைய அசத்திசம்னு சொல்கிற அந்த ஸ்பிரிட், அந்த பவர் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகம். இதை பார்த்து தான் தர்மன் வந்து ரொம்பவும் பயந்தார். கடைசி ட்ராப் எங்கே வந்துச்சு பார்த்தீங்களா, திருதராஷ்டிரனும் காந்தாரி நினச்சிருந்தாங்கன்னா சாபமுட்டே பாண்டவர்களை முடிச்சிருக்க முடியும். இந்த காயை யுதிஷ்டன் எப்படி நகர்த்தினார், நம்ம கிருஷ்ணர் வச்சு தான் அந்த காயை வந்து அவர் நகர்த்தினார். இந்த மகாபாரதம் யுத்தம் நடந்து முடிஞ்ச பிறகு 36 ஆண்டுகள் பாண்டவர்கள் வந்து ஆட்சி செஞ்சாங்களாம். இந்த 36 ஆண்டுகளில் 12லேருந்து 20 வருஷம் திருதராஷ்டிரனும் காந்தாரியும் பாண்டவர்கள் மீது தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். அப்போ அவங்களுக்கு துணையாக இந்த யுயுட்சுவும் இருந்தார். அப்போது குருஷேஸ்வர போர் முடிஞ்ச பிறகு கௌரவர்கள் மிஞ்சது மிச்சம் 4 பேர் தான். அஸ்வத்தாமன், அவர் வந்து கிருஷ்ணன் சாபம் வாங்கிட்டு போயிட்டாரு. அடுத்தது 2வது கிரீப்பரு, 3வது கிருத்தாவரமா, 4வது நம்ம யுயுட்சு. ஸோ
என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த தடவை இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ நான் உங்கள் நரசிம்மா மதன்ராஜ். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், டேக் கேர், பை பாய்.